வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது மனித வாழ்வை மாற்றியமைத்த புனித நூல் பகவத்கீதையின் உபதேசம் பற்றியது. குருக்ஷேத்திரப் போர்க்களத்தில் அர்ஜுனன் குழப்பத்திலும் துயரத்திலும் மூழ்கி நின்றான். அப்போது அவரது சாரதியாக இருந்த பகவன் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு வழங்கிய ஆன்மீக வழிகாட்டுதலே பகவத்கீதை. கிருஷ்ணர் கூறுகிறார், அர்ஜுனா, உன் கடமையைச் செய். ஆனால் அதன் பலனைப் பற்றி கவலைப்படாதே. இதுதான் நிஷ்காம கர்ம யோகம். கடமையைச் செய்வது கடவுள் வழிபாடு என்பதை கற்பிக்கிறது. கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார், ஆன்மா பிறக்கவில்லை, இறக்கவும் இல்லை. அது நித்தியமானது, பரம சத்தியம். உடல் அழிந்தாலும் ஆன்மா அழிவதில்லை. அதுவே நம் வாழ்க்கையின் உண்மையான அடையாளம். பகவத்கீதை நம்மை தியானம், அமைதி மற்றும் பக்தி வழியாக ஆன்மீக உயர்வை அடைய கற்றுத் தருகிறது. பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், இவை மூன்றும் மனிதனை துன்பத்திலிருந்து விடுவிக்கும் பாதைகள. இந்த உபதேசங்கள் நம்முடைய நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருந்தும். நெருக்கடிகளிலும் அமைதியுடன் இருக்க கற்றுத்தருகிறது. தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் தர்மத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அதனால் நண்பர்களே, பகவத்கீதை ஒரு மத நூல் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அது நமக்கு சொல்லும் செய்தி, நீ எதைச் செய்தாலும் முழு மனதுடன் செய். பிறருக்காக செய், அதுவே தர்மம். இந்த உபதேசம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் தஞ்சாய் தமிழன் மில்டிடெக். அறிவும் ஆன்மீகமும் சந்திக்கும் இடம்.